லைஃப்பில் நடக்கிற ஒரு நிமிஷத்தையும் நம்ம எல்லாரும் பிளான் பண்ணி ஓடிட்டுருக்கோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு என்ன, அடுத்த வீக், மந்த், இயர்னு நெக்ஸ்ட் மினிட்டையே பிளான் பண்ணி ஓட ஆரம்பிச்சிட்டோம், ஜஸ்ட் டு செக்யூர் ஆர் ஃப்யூச்சர். பட் இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் வேர்ல்டில் மறந்து போனது டு லிவ் திஸ் மொமெண்ட். பிளானிங் ஓகே தான் அண்ட் ட்ரீம்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கணும். பட் இப்போ இருக்க இந்த நிமிஷத்தை ஃபீல் பண்ணுறோமா, என்ஜாய் பண்ணுறோமா? நம்ம ஒரு ஹார்ட் பீட்டையும் பிளான் பண்ணி லைஃபோட ரிதமையே லூஸ் பண்ணிடுறோம். கரெக்டாக நம்ம எதா ஜோக் சொல்லியிருப்போம், அப்போ நம்ம ஃப்ரெண்ட் சிரிச்சிருப்பாங்க. இல்லைனா நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காக எதா சர்ப்ரைஸ் பண்ணியிருப்போம், அவங்க அதுக்காக ஹாப்பி டியர்ஸில் இருப்பாங்க. பட் பிளான் பண்ணி ஓடிட்டுருக்கிறதுனால அந்த சின்ன சின்ன மூமெண்ட்ஸையுமே கவனிக்க மறந்துருப்போம். சம்வேர் லாஸ்ட் எபிசோடில் நம்ம பேசின ஆர்ட் ஆஃப் நோட்டிஸிங்கும் லிவிங் திஸ் எக்ஸாக்ட் மொமெண்ட் தான்ல. நம்ம எல்லாரும் கண்டிப்பாக வாரணமாயிரம், ஓமை கடவுளே, இந்த படம்லாம் பார்த்துருப்போம்ல. வாரணமாயிரமில் சூர்யா அந்த மொமெண்ட்டில் வாழ்ந்திருப்பாங்க. நிறைய ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் வித் மிக்சர் ஆஃப் எமோஷன்ஸ் லைக் லவ், ஹாப்பினஸ், பெயின், ஃபெயிலியர் எல்லாமே ஃபேஸ் பண்ணாலும் அந்த படத்தை பார்க்குறப்பவே அப்படி ஒரு லைஃப்பில் வாழணும்னு ஆசைப்படுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி ஓமை கடவுளை படத்தில் நமக்கு பிடிச்சது நம்ம பக்கத்தில் தான் இருக்கும், ஆனால் இந்த மொமெண்ட்டை கவனிக்காததுனால நமக்கு வேண்டியது நம்ம கண்ணுக்கே தெரியாமல் போயிருக்கோம். நம்ம யார்கிட்டையுமே இங்கே டைம் மிஷின் கிடையாதுல்ல, பாஸ்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அண்ட் ஃப்யூச்சரை டியூன் பண்ணுறதுக்கு. எவ்ரிதிங் இஸ் ஆல்ரெடி ரிட்டன் அண்ட் தட்ஸ் வாட் வி கால் டெஸ்டினி, ரைட்? ஸோ அப்புறம் எதுக்கு லைஃபோட அடுத்தடுத்த செகண்டையுமே பிளான் பண்ணணும்? ப்ரெசண்ட் மொமெண்ட்டை பெருசாலாம் யோசிச்சு பயப்படாமல் கொஞ்சம் டீப்பாக ப்ரீத் பண்ணி சந்தோஷமாக சிரித்து ஹாப்பியாக வாழலாம்ல. இதுக்கப்புறம் கொஞ்சம் எதுவுமே யோசிக்காமல் ஃபியூ மினிட்ஸ் சும்மா உட்காந்து ஹவு பிளஸ்ட் வி ஆர்னு ஃபீல் பண்ணுவோமா? ஜஸ்ட் ஒரு ஃபில்டர் காஃபி ஸ்மெல்ல ஒரு ரெய்னி ஈவினிங்கில் என்ஜாய் பண்ணுவோமா? ஆர் ஜஸ்ட் ஒரு லேட் நைட் ட்ரைவில் நிலாவை பார்த்து ரசிப்போமா? பிகாஸ் லைஃப் இஸ்ன்ட் அபவுட் எவ்ரி மூவை பிளான் பண்ணி பண்ணுறது. இட்ஸ் அபவுட் ஃப்ளோயிங் த்ரூ இட் வித் லவ், கைண்ட்னஸ் அண்ட் ஹோல் பஞ்ச் ஆஃப் பாசிட்டிவ் ஆரா. இந்த எபிசோடை லைஃப்பை ரேஸ் மாதிரி ஓடிட்டுருக்க உங்கள் பீப்புளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மொமெண்ட்டை செலிப்ரேட் பண்ண சொல்லி ரிமைண்ட் பண்ணுங்கள். அன்டில் நெக்ஸ்ட் எபிசோட், நீங்கள் கேட்டுட்ருக்கிறது வாரணமாயிரம். நான் உங்கள் ஆர்ஜே சுரேகா. லாட்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் அஸ் டு யூ.